வெல்கம் டு மணிமண்டல் நீட். இன்னைக்கு சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியில நேற்று ஒரு பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இதுல எம்பிரிக்கல் ஃபார்முலானா என்ன, மாலிகுலர் ஃபார்முலாவுக்கும் எம்பிரிக்கல் ஃபார்முலாவுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத பத்தி சொல்ல போறேன். ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். இப்போ அஸ்டிக் ஆசிட்டோட மாலிகுலர் ஃபார்முலா அப்படிங்கிறது CH3COOH அப்படிங்கிறது தெரியும் எல்லாத்துக்கும். ஸோ இது சிம்பிளா எழுதணும்னா C2H4O2 அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுதான் அசிட்டிக் ஆசிட்டோடைய மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ இதோட சிம்பிளஸ்ட் ரேஷியோ அப்படிங்கிறது தான் எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் ஒரு ஹோல் நம்பர் ரொம்ப சிம்பிளா மாத்துற மாதிரி நம்ம மாத்தணும். இப்போ 2, 4, 2 இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் 2வால டிவைட் பண்ணா இன்னும் கொஞ்சம் சிம்பிளா மாத்தலாம். அப்போ 2வால டிவைட் பண்ணா CH2O. ஸோ இதுக்கு மேல ரொம்ப சிம்பிளா மாத்த முடியாது. ஸோ இதுதான் அசிட்டிக் ஆசிட்டோட எம்பிரிக்கல் ஃபார்முலா. அப்போ இதெல்லாத்தையும் எதோட டிவைட் பண்ணிருக்கோம், 2வால டிவைட் பண்ணிருக்கோம். அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலாவுக்கும் மாலிகுலர் ஃபார்முலாவுக்கு டிஃபரன்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா, மாலிகுலர் ஃபார்முலா ஈக்குவல் டு ஒரு ஹோல் நம்பர் இன்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ அசிட்டிக் ஆசிட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஹோல் நம்பர் அப்படிங்கிறது 2. ஸோ மாலிகுலர் ஃபார்முலா அப்படிங்கிறது 2 இன்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா இதுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் மற்ற எந்த ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டா இருந்தாலும் எம்பிரிக்கல் ஃபார்முலாவை அதுக்கான ஹோல் நம்பரோட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதை வச்சுட்டு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, 2 டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எம்பிரிக்கல் ஃபார்முலாவை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் இருக்கு. அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல வந்து கார்பன் அப்படிங்கிறது 40% இருக்கு. அதே மாதிரி ஹைட்ரஜன் அப்படிங்கிறது 6.6% இருக்கு. அடுத்து ஆக்சிஜன் அப்படிங்கிறது 53.4% இருக்கு. அப்போ அந்த ஆர்கானிக் காம்பவுண்டோட எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்கலாம். இப்போ அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னா இந்த 3ஓட பர்சன்டேஜ் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏதாவது 2 கொடுத்துருந்தாலும் இன்னொன்னு நீங்க 100ல இருந்து மைனஸ் பண்ணி அது எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த பர்சன்டேஜ் எல்லாத்தையும் நீங்க வந்து கிராமா கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ கார்பன் இருக்குன்னு வைங்க, இத 40 கிராம். அதே மாதிரி ஹைட்ரஜன் இருக்கு அப்படின்னா அதை 6.6 கிராம், ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னா 53.4 கிராம் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இந்த எல்லா நம்பரையும் இதோட அட்டாமிக் மாஸால டிவைட் பண்ண போறோம். அப்ப கார்பன் அப்படிங்கிறது மாஸ் என்ன, 12. இப்போ இதோட டிவைட் பண்றோம். அதே மாதிரி 6.6 ஹைட்ரஜனோட மாஸ் 1, ஆக்சிஜனோட மாஸ் 53.4 டிவைடட் பை 16. ஸோ இது மாதிரி இதோட அட்டாமிக் மாஸோட எல்லாத்தையும் டிவைட் பண்ணி ஒரு ரேஷியோ கண்டுபிடிக்கும். அப்போ இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா இது 6.6 கிடைக்கும், இது 3.3, இதுவும் 3.3. ஸோ இதெல்லாம் ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் கிடைக்குது அப்படிங்கிறதுனால தாராளமாக பொறுமையாக ஒர்க் அவுட் பண்ணலாம், ஃப்ரீ டைம் எடுத்துக்கிட்டு. ஸோ இப்படி ஒரு நம்பர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கடுத்து என்ன பண்ணோம்னா, இந்த 3 நம்பர்லையும் இது ரொம்ப சின்ன நம்பரா இருக்குன்னு பார்த்து அதை மறுபடியும் சிம்பிள் ஆக்கணும். அதுக்கப்புறம் இப்படி டிவைட் பண்ணி வரனோட வேல்யூ வந்து ஹோல் நம்பரா மட்டும்தான் வரணும், பாயிண்ட்ல வரக்கூடாது. அப்ப இது எல்லாத்தையும் எதாவது டிவைட் பண்ணலாம். எல்லாத்துலயும் 3.3 வந்து சின்னதா இருக்கிறதுனால 3.3 டிவைட் பண்றேன்னு வைங்க. இப்போ 3.3 டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல 1 வரும், இந்த இடத்துல 2 வரும், இந்த இடத்துல 1 வரும். அப்போ அது அப்படியே ஒரு ஃபார்முலாவை எழுதணும்னா CH2O. ஸோ இந்த ஆர்கானிக் காம்பவுண்டோட எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிறது CH2O. அப்போ அவங்க என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா எல்லா பர்சன்டேஜும் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா 1 கொடுக்கலனா 100ல இருந்து மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதோட பர்சன்டேஜ் வந்து அதோட கிராமா எடுத்துக்கிட்டு அதோட மோலார் மாஸ் இல்ல அட்டாமிக் மாஸோட டிவைட் பண்ணிட்டு அதை ஒரு நம்பரா கண்டுபிடிச்சிக்கிறீங்க. இந்த நம்பர் அப்படிங்கிறது பாயிண்ட்ல வரக்கூடாது, அது மட்டும் இல்லாம ரொம்ப சிம்பிளா இருக்கணுங்கிறதுனால சின்ன நம்பரால எல்லாத்தையும் டிவைட் பண்றோம். இப்போ இதுல 3.3 சின்ன நம்பருனால எல்லாத்தையும் 3.3 டிவைட் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இதை இதோட எழுதினீங்க அப்படின்னா அதுதான் அதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா. நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, அதோட மாலிகுலர் ஃபார்முலா வச்சு கேட்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வினிகர் அப்படிங்கிறதுல ஒரு ஆர்கானிக் அமௌண்ட் ஆசிட் இருக்கு, அதோட மோலார் மாஸ் அப்படிங்கிறது வந்து 60 கிராம், அதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிறது CH2O. அப்போ அது இருக்கக்கூடிய ஆசிட்டோட நேம் என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அதோட எம்பிரிக்கல் ஃபார்முலாவோட மாஸை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ CH2O அப்படிங்கிறது எம்பிரிக்கல் ஃபார்முலா. இதோட மாஸ் கண்டுபிடிச்சோம்னா
ஸோ கார்பனுக்கு வந்து 12, ஹைட்ரஜனுக்கு 1 + 2 இருக்கிறதுனால 2 ப்ளஸ் ஆக்சிஜன் அப்படிங்கிறது 16. ஸோ ரொம்ப கூட்டணும் அப்படின்னா 30 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மாலிகுலர் ஃபார்முலா தெரியணும் அப்படின்னா ஹோல் நம்பர் இன்ட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ மாலிகுலர் ஃபார்முலாவோட மாஸ் என்னன்னு தெரியாது, கண்டுபிடிக்க போகிறோம். ஹோல் நம்பர் அப்படிங்கிறது என்னன்னு தெரியாது, எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 30. ஸோ சம்லேயே கொடுத்துருக்கான் பாருங்க, மாலிகுலர் ஃபார்முலா மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிறது 60. அப்போ இதை 16 சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? அப்போ ஹோல் நம்பர் தெரியணும் அப்படின்னா 60 / 30 = 2. அப்போ என்னோட வேல்யூ வந்து 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த என்னோட வேல்யூவை இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவோட மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மாலிகுலர் ஃபார்முலா கிடைச்சிடும். அப்போ CH2O × 2 டிவைட் பண்ண மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ C2H4O2 அப்படிங்கிறது தான் அந்த ஆர்கானிக் காம்பவுண்டோட மாலிகுலர் ஃபார்முலா. அப்போ இது எப்படி எழுதலாம்? CH3COOH எழுதலாமா? ஸோ வினிகரில் இருக்கிற அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் வந்து அசிட்டிக் ஆசிட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா அதோட மோலார் மாஸ் கொடுத்துருவான், எம்பிரிக்கல் ஃபார்முலா கொடுத்துருவான். ஸோ இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவோட மாஸ் கண்டுபிடிச்சிட்டு இது நீங்கள் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ ஒரு கியூக் ரீகேப் ஒன்று பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் தரேன், அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மோல் கான்செப்ட் பற்றி வரும். மோல் கான்செப்டில் பீரியாடிக் டேபிளில் இப்போ ஹீலியம் 2,4 அப்படின்னு இருக்குன்னா இது வந்து அட்டாமிக் நம்பர், இது வந்து ஆவரேஜ் மாஸ் நம்பர். ஓகே, ஸோ இதில் 4 அப்படிங்கிறத எடுத்துட்டு அதோட யூனிட் வந்து U இல்லைன்னா AMU போட்டோம் அப்படின்னா இதோட ஒரு ஆட்டத்தோட வெயிட் அப்படிங்கிறது முக்கியம். அதே மாதிரி இந்த 4 கிராம் அப்படின்னு போட்டோம்னா அது வந்து 1 மோல் ஹீலியம் ஆட்டம்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்குள்ள 1 மோல் அப்படின்னா எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும்? அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கும். 6.023 × 10^23 ஹீலியம் ஆட்டம் சேர்ந்தாதான் அதை 1 மோல்னு சொல்லுவோம். அதோட வெயிட் அப்படிங்கிறது 4 கிராமா இருக்கும். ஸோ கிராம் போட்டோம்னா அது மோலார் மாஸ். இதுவே U இல்லைன்னா அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படிங்கிற யூனிட் போட்டோம்னா அது வந்து ஒரே ஒரு ஆட்டத்தோட மாஸ். அதே மாதிரி ஒரு மாலிகூல் இருக்குன்னு வைங்க, எக்ஸாம்பிளுக்கு வாட்டர் மாலிகூல் இருக்கு. இப்போ வாட்டர் மாலிகூலோட இதோட மாஸ் கண்டுபிடிச்சு அப்படின்னா 18 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ இதுல U அல்லது AMU அப்படின்னு போட்டோம்னா அது வந்து ஒரு மாலிகுலோட வெயிட். அப்போ 18 அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படிங்கிறது ஒரே ஒரு மாலிகுலோட வெயிட். இதுவே இது 1 மோல் இருக்கணும்னா எவ்வளவு மாலிகுல்ஸ் இருக்கணும்? அவகேட்ரோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கணும். 6.023 × 10^23 வாட்டர் மாலிகுல்ஸ் சேர்ந்தாதான் அதை தான் 1 மோல்னு சொல்லுவோம். ஸோ அந்த 1 மோலோட வெயிட் எவ்வளோ இருக்கும்? 18 கிராம் அப்படிங்கிற யூனிட் யூஸ் பண்ணணும். ஸோ 18 கிராம் அப்படிங்கிறது தான் 1 மோல் வாட்டர் மாலிகுலோடைய மாஸ். சரி, இப்போ இந்த ஒரு வாட்டர் மாலிகுல்ல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும்? 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு, 1 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு. கரெக்டா? அப்போ டோட்டல் ஆட்டம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா இப்போ இது அவகேட்ரோ நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கு. ஒரு வாட்டர் மாலிகுல்ல 3 ஆட்டம்ஸ் இருக்கிறதுனால டோட்டல் ஆட்டம்ஸ் ஈக்குவல் டு 3 × அவகேட்ரோ நம்பர்னு கேட்கறாங்க. இதுவே இந்த 1 மோல் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ல எவ்வளவு ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஒரு மாலிகுல்ல ஒரே ஒரு ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் தான் இருக்கிறதுனால அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதுவே ஹைட்ரஜன் அப்படிங்கிறது 2 இருக்கிறதுனால 2 × அவகேட்ரோ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் 1 மோல் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ்ல இருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन 1.8 gram of water, 18 gram of water, 18 moles of water, 18 molecules of water. ஸோ இதில் எதில் வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு, 48 கிராம் O3, 8 கிராம் H2, 64 கிராம் SO2. ஸோ இதில்
எதில் மோல்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எதில் மாலிகுல்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். Third question, 0.1 mole triatomic கேஸ் இருக்கு. அப்போ இதுல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. ஸோ ட்ரை அட்டாமிக் கேஸ்னா அந்த ஒரு கேசியஸ் மாலிகுல்ல 3 ஆட்டம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? அப்போ 3 ஆட்டம்ஸ் இருக்கு. அதே மாதிரி 0.1 மோல் இருக்கு. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வச்சு இதுல எவ்வளவு டோட்டல் ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஃபோர்த் கொஸ்டின், ஒரு ஆட்டம் இருக்கு, அதோட ஐசோடோப் 200 அப்படிங்கிறது 90% இருக்கு. அதே மாதிரி அதோட 199 அப்படிங்கிறது 8% இருக்கு. 202 அப்படிங்கிறது 2% இருக்கு. அப்போ இந்த எலமெண்டோட ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதை ஒரு ஹோல் நம்பரா சொன்னா போதும், அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படிங்கறத சொல்லிருங்க. ஸோ இவ்வளவுதான். இந்த 4 கொஸ்டின் உங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியுதான்னு பாருங்க. பிளஸ் ஏதாவது புரியல அப்படின்னா எந்த இடத்துல புரியல, எந்த பாயிண்ட் புரியல அப்படின்னு சொல்லுங்க. பிளஸ் ஆன்சர் வந்து பார்த்து புரிஞ்சிருச்சுன்னா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது கரெக்டா இல்லையான்னு பார்த்து சொல்றேன். உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் உங்களால ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்க மறுபடியும் திருத்திக்க முடியும்.